மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல் மருத்துவ மாணவர்களுடைய கல்விக்காக தானமா வழங்கப்படுவதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. வயோதிகத்தால ஏற்பட்ட உடல்நலவு குறைவு காரணமா கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட நல்லக்கண்ணு தொடர் சிகிச்சையில இருந்து வந்தார். வென்டிலேட்டர் உதவியோட செயற்கை சுவாசம் வழங்கப்பட்டு வந்த நிலையில கடந்த 2 நாட்களா அவருடைய உடல்நிலை பின்னடைவை சந்தித்தது. இந்த நிலையில அதிதீவிர சிகிச்சை பிரிவுல பல்துறை மருத்துவ குழு தீவிர சிகிச்சை அளித்தும் முக்கிய உடல் உறுப்புகள் அனைத்தும் செயலிழந்ததால இன்று பிற்பகல் 1:55 மணிக்கு நல்லக்கண்ணு காலமானதா மருத்துவமனை அறிவிச்சது. இதற்கிடையில அவருடைய விருப்பப்படி மருத்துவ மாணவர்களுடைய படிப்புக்காக சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு அவருடைய உடல் தானம் அளிக்கப்படுவதா குடும்பத்தினர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு செயல் பலருடைய மத்தியிலும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இறப்பிலும் நெகிழ வைத்த நல்லக்கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இந்த செயல மனதார பாராட்டி வராங்க பலரும்.